வெல்கம் டு ஏஎல் பட்டர்ஃப்ளைஸ் சேனல். வாங்க சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் கிரேவி வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு தேங்காய் நல்லா துருவி அது கூடவே சோம்பு, பட்டை, கிராம்பு, கசகசா எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு ஆனியன் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஆனியனை எல்லாம் போட்டு நல்லா கிண்டி வதக்கணும். வதக்கிட்டு தேவையான அளவு தக்காளியை எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சு அதுக்கு கூடவே போட்டு இந்த தக்காளியும் உள்ளியும் நல்லா வதங்குறது வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு அந்த நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காயை தண்ணி ஊற்றாமல் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். அப்போது நல்ல ஒரு பவுடராக ப்ரௌன் கலர் பவுடர் மாதிரி அந்த கோகோனட் அரைஞ்சி கிடைக்கும். அதை எடுத்து ஓரமாக வச்சுக்கணும். அதுக்கப்புறமா தேவையான அளவு இஞ்சியும் பூண்டும் எடுத்து தோலெல்லாம் நல்லா சீவி நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி அது ஒரு ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். உள்ளியும் தக்காளியும் எந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணுறோம். அதுக்கப்புறம் சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுக்கணும். கிரைண்ட் பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இனி இந்த மிக்சரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா கிண்டி வதக்கணும். இந்த கிரேவியில் நாங்கள் உருளைக்கிழங்கும் மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறோம். அதனால ஒரு 3 உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கிறோம். உருளைக்கிழங்கு போடாதவங்க இந்த உருளைக்கிழங்கு போடாமல் பண்ணலாம். உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவி நல்லா கட் பண்ணி வச்சுட்டு அந்த உள்ளியும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அடுத்து வெயிட் பண்ணிவிட்டு சிக்கனை போட்டுறணும். உங்களுக்கு தேவையான அளவு சிக்கன் எடுத்துக்கிட்டு போட்டுக்கணும். இதையும் அதை வதக்கிக்கணும். கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கிக்கணும். அதுக்கடுத்து 5 நிமிஷம் வதக்கிட்டு 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும். வதக்கிட்டு வெயிட் சூடா மேலே வச்சுருந்தேன்.